ஹார்ட் பீட்டில் விஜய்க்கு எப்படி உப்மானாலே அப்சஷனோ, எனக்கும் அதே மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் உப்மாவில் ரொம்ப அப்சஷன் அதிகம். அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சேமியா உப்மா. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த தாளிப்பு நல்லா வெடித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களில் யார் யாருக்கெல்லாம் உப்மா மேலே அப்சஷன் அதிகம், எந்தெந்த உப்மா மேலே அப்சஷன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தாளிப்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 5 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் விளைச்ச மிளகா அப்படின்றதுனால ஊசி ஊசியாக இருக்கும். அதனால் நான் 5 மிளகா எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி காய்கறி வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்திருக்கேன். 1 கேரட், 5 பீன்ஸ், 2 சின்ன பொட்டேட்டோ அண்ட் பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு. இன்னும் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு சேர்த்தா பிடிக்குமோ அதெல்லாமும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்லாம் யூஸ்வலாக ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன், பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த காயில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சுருவோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. காய் நல்லா வெந்து வந்துடும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா காய்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிடுவோம். யூஸ்வலாக எல்லோரும் சேமியா வந்து காய் கூடயே சேர்த்துட்டு அதில் தனியாக தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சால் எனக்கு குழஞ்சி வர மாதிரி ஃபீல் ஆகும். நான் இந்த மாதிரி நூடுல்ஸ் ஆட்டம் தனியாக வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எண்ணெய் ஊற்றிடுவேன். ஸோ தட் ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். சேமியா நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தாளிப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு திராட்சை நெய்யில் வறுத்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். எங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணால் பிடிக்குன்றதுனால நாங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் யூஸ்வலாக அனில் சேமியா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஆஷிர்வாத் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு டேஸ்ட் வர மாதிரி தெரில. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.